This is Jerome from C America. நான் இன்றைக்கி உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறது வந்து இந்த சேர் வந்து எப்படி அசம்பிள் பண்ண போகிறோம்னு சொல்லி. இது சூப்பரான சேர். இது எங்கே வாங்கி நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க எப்படி எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இப்போ காண்பிக்க போகிறது வந்து எப்படி கம்ப்யூட்டர் சேர் அசம்பிளி பண்ணுறேன்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்திருக்கு. இதில் வந்து மெயின் பார்ட்ஸ் வந்து இதுதான் அந்த இதில் போட்டு ஃபிட் ஆகிறது. இந்த மாதிரி வரும். ஓகே, இது வந்து செட்டாக எப்படி வரும் இந்த மாதிரி. இது அப்படியே போட்டுட்டு அப்படி வந்த மாதிரியே அப்படியே உள்ளுக்கு போட்டுருங்க. போட்டால் அவ்வளோதான், அது லொக் ஆகிடும். ரைட், அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டை வந்து இது பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுட்டு இந்த பீஸ் வரணும். இந்த பீஸ் வந்து இல்லை பாருங்கள், ஃப்ரண்ட் ஹண்ட் இருக்குது இல்லையா, இந்த ஃப்ரண்ட் ஹண்ட் இருக்குது. அந்த ஃப்ரண்டில் அதை ஃபேஸ் பண்ணி வைக்கணும், நம்மளுக்கு ஃபேஸ் பண்ணி வைக்கணும். ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு இந்த 4 போல்ட் இருக்குது, இந்த 4 போல்ட்டுக்கு மேட்ச் பண்ணி வைங்க. ரைட், வச்சுட்டு ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இந்த 4 ஸ்க்ரூ இங்கே போயிடும். ஃபஸ்ட் 4 ஸ்க்ரூ இவன் இந்த இடத்துக்கு போயிடும். போய் கோட்டை ஓப்பனுங்க. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஹோல் செட்டாக வந்திருக்குது. அந்த பால் நட்டெல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செட்டாக வந்திருக்கு. இதில் வந்து அலன் கீ கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் போட்டு கொடுக்குது. நீங்கள் அலன் கீயை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி இந்த 4 நட்டையும் கூட்டி கொடுங்க. ஃபுல்லாக டைட் பண்ணி கொள்ளாதீங்க. ஃபுல்லாக டைட் பண்ணினா 4 செட் ஆகாது. ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஓரளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு மறக்க எல்லாத்தையும் செட் ஆகி கொண்டு வந்து விட்டுட்டா பிறகு டைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டைப் பண்ணி கொடுக்குறேன் 4 இது. முன்னாடி இது முடிஞ்சுது. இப்போ இதை போட போகிறோம். இந்த வீல்ஸ் வந்துருக்கு. இந்த வீல்ஸ் எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம பின்னாடி போடணும். இது முன்னாடி ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு போடுங்க. இல்லையா சொன்னால் போட முடியாது. போட்டாச்சு. இப்போ போட்டிங்கன்னா ஃபுல்லாக செட் ஆகிடும்.
ஓகே, அதுக்கு முன்னாடி தூக்கி அதில் போட்டுருங்க. ஓகே, செட் ஆகிடுதா? இப்போ வந்து சேர் ஆகிடுது. பின்னாடி இப்போ ரெண்டு சைடும் ஃபிக்ஸ் பண்ண போகிற விதம். அந்த ஹேண்டில் வந்து ஒரு சைடு இருக்குது. இது வந்து ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதில் குறியீடு போட்டுருக்காங்க, லெஃப்ட் சைடு, அடுத்தது ரைட் சைடு. அதில் புரியுதா? ரைட் சைடு, லெஃப்ட் சைடு. ஓகே, அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ஹோல் இருக்குங்களா? இந்த வாட்டி ஹோல் இருக்குது. அப்படி அது அந்த ஹோலுக்கு நேராகவே ஹோல் இருக்கு இல்லையா? ஹோல் இருக்குது. அந்த ஹோலில் வச்சு இந்த மாதிரி வரும். நல்லா போட்டிங்கன்னா கூட்ட முடியாது. அது பக்கம் அதை போய் கூட்ட முடியாது. இது வந்து லெஃப்ட் சைட். இப்போ வந்து ரெண்டு ஹேண்டிலும் இப்போ கனெக்ட் பண்ணி ஆகிடுச்சு. இது வந்து லெஃப்ட் சைட், இது வந்து ரைட் சைட், ரெண்டுமே கனெக்ட் பண்ணி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து மூன்றாவது சைடு வந்து மூன்றாவது சைட்டு இப்படி வரப்போகுது. இந்த மாதிரி வரும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா சரியாக மேட்ச் பண்ணி வைக்கணும். ஹார்டான பார்ட், லாஸ்ட் பார்ட். ஓகே, இப்போ வந்து இதை ஸ்மூத்தாக ஃபுல்லாக டைட் பண்ணாமல் கொஞ்சமாக டைட் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சமாக டைட் பண்ணி இப்போ வந்து ஃபுல்லாக டைட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக டைட் பண்ணால் ரெண்டு பக்கம் செட் ஆகும். நாலும் டேப்பாக வச்சு செட் ஆகும். வந்து என்ன செய்யணும்னுச்சுன்னா இந்த 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 கேப்பை போட்டு அடிச்சிடணும். இந்த ஒரு ஹோல்ஸ் இருக்குது இல்லையா? அந்த ஹோல்ஸ் இருக்கணும். இப்படி போட்டு இப்படி அடிச்சு விட்டால் சரி. அப்போ அதில் போட்டு மோல் நட்டு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்படியே க்ளீனாக இருக்கும். இந்த சேர் வந்து கம்ப்ளீட்டாக அசம்பிள் ஆகிடுச்சு. பல சூப்பராக இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கை கூட்டை குறைக்கிறது இல்லை, கூட்டெல்லாம் குறைக்கலாம். ஃபுல் சைஸ் ஃபுல் ஹைட்டுக்கு போயிட்டு இப்படி இந்த பால் குறைச்சி அவ்வளோதான். ஓகே, ஹோல் செட். ஓகே.